Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான பச்சை பயிறு பீன்ஸ் வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீன்ஸ் பச்சை பயிறு பொரியல் செய்ய ஒரு pan வச்சு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்குவோம். ஸ்டவ் அனல் கம்மியாக வச்சுக்கோங்க. நான் அன்றைக்கி கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இப்போ வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் இது மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி வந்த பிறகு நான் ஒரு 150 கிராம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சைஸில். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ பீன்ஸ் சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற ரா ஸ்மெல் போகும். பீன்ஸை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம், அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ இதை வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பீன்ஸ் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்ட பிறகு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், பீன்ஸ் நல்லா வெந்துடுச்சு. தண்ணியும் கொஞ்சம் சுண்டிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கிறப்ப லைட்டாக நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் பச்சைப்பயிறு எடுத்து நைட்டு ஊற வச்சு இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் பீன்ஸ் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சைப்பயிரை ரொம்ப மசிச்சு வேக வைக்காதீங்க. இப்படி ஆனால் முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பச்சைப்பயிறு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா அந்த பீன்ஸ் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த அந்த மசாலா பீன்ஸில் வெங்காயம்லாம் இந்த பச்சை பயிரோடு நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை பயிரோடு இந்த பீன்ஸ் மசாலா நல்லா கோட்டான பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவன தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நான் டெசிகேட்டட் கோகனட் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக திருவன தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் செய்வோம். அப்படி இல்லைனா பீன்ஸ் தனியாக வெங்காயம் சேர்த்து பொரியல் செய்வோம். ஆனால் பச்சைப்பயிறு பீன்ஸ் சேர்த்து பொரியல் செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட பச்சைப்பயிறு பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இது நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே நேரத்தில் நல்ல ஹெல்த்தியும் கூட. பச்சைப்பயிரும் பீன்ஸும் சேர்த்து சாப்பிட்றப்போ நல்ல ஹெல்த்தி. இதை நம்ம காரக்குழம்பு, சாம்பார் இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெரைட்டி ரைஸில் கர்ட் ரைஸு, ரசம் சாதத்துக்கு கூடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் பச்சைப்பயிறு சேர்த்து பீன்ஸ் பொரியல் செஞ்சிடலைன்னா கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம ஏஎல் ஃபுடாலஜி சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.